திரு தங்கவரதராஜன், உலக முதலீட்டாளர் மாநாடு திமுக அரசு பெரும் முனைப்பு காட்டி வருது. இதை எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? முதலாவதா என்னுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, நான் ஸ்கைப்ல இருந்து பேசுறேன். என்னுடைய கருத்து எதுவா இருந்தாலும் அதன் பிறகு எல்லாரும் பதில் சொல்லணும்னு என்னுடைய வேண்டுகோள். நிறைய நீங்க எது கேட்கறதா கேட்கலாம். அதுக்கு இடையில சகோதரன் போன்ற யாரும் குறுக்கிடக்கூடாது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்ப உலக முதலீடு மாநாட்டை பொறுத்தளவு இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு, நாங்க வந்து $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை நோக்கி நாங்க இலக்கு வச்சு நாங்க பணியாற்றணும். நிச்சயமாக அது சாத்தியம் என்று சொன்னால் அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மாநிலம் பின்தங்கினால் கூட இந்த நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படையாது என்பது லட்சியமா கொண்டு செயல்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கின்றது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்கு தேவையான அனைத்து விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். குறிப்பாக தமிழகத்துக்கு அதிகமாக கொடுக்கறது முனைப்பு காட்டும். இப்ப சரவணர் விஷயத்த சொன்னார். குறிப்பாக நீங்க உலக முதலீட்டாளர்கள் எது வர்றப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான அத்தனை நாடுகளுடைய நிறுவனங்களுக்கும் ஒரு அம்யூனிட்டிஸ், அத்தனை விதமான வசதிகள், அது தண்ணீரா இருக்கலாம், மின்சாரமா இருக்கலாம், அத்தனையும் நில விஷயங்களா இருக்கலாம், அத்தனையும் செய்து தர வேண்டியது மாநில அரசாங்கம். அப்படி அதை அத்தனையும் செய்து தர வேண்டும் என்று நாங்க மாநில அரசாங்கத்துல கேட்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, முதலாவது இப்ப சரவணன் சொல்ற இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய இது வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருந்துடக்கூடாது என்பது எங்களுடைய கவலை. நீங்க ஏற்கனவே திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துபாயெல்லாம் சென்றார். நாங்க பல லட்சம் கோடி முதலீட்டை இருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னார். அந்த துபாயில போன நூல் மால் விஷயங்கள்லாம் சொன்னார். இப்ப ப்ராகிரஸ் எல்லாம் சொல்றாங்க. நிச்சயமாக எங்களுக்கு அதுல திருப்தி கிடையாது. அவர் சொன்ன அளவுக்கு இங்க முதலீடு வந்து சொன்னால் கிடையாது என்பது எங்களுடைய இது குற்றச்சாட்டு. இது அரசியலுக்காக நான் சொல்லவில்லை. அவர் வந்து கடந்த ஆட்சி ஒப்பிட்டு சொல்றாரு. இன்னைக்கு இந்தியா போற வேகத்துக்கு மற்ற மாநிலங்கள் போற வேகத்துக்கு தமிழகம் வர வேண்டும் என்பது வேண்டுகோள். இப்ப சரவணன் சொன்னார், இப்ப வந்து எங்கள் மின்சாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். சரவணர்கள் மனசாட்சியோட சொல்ல வேண்டும். நீங்க ஏன் சார் மின் மிகை மாநிலமா இருக்குன்னு சொன்னா நீங்க மின் கட்டணத்தை 50% ஏன் சார் உயர்த்தினீங்க? நீங்க தேர்தல் என்ன சார் சொல்லி வாக்குறுதி இருந்தீங்க? நாங்க வந்தா மின் கட்டணத்தை குறைப்பற்றீங்க. இல்ல சோலார் இதுக்குள்ள கட்டண உயர்வு எல்பிஜி சிலிண்டர் விலை ஏன் இவ்வளவு போயிடுச்சு நான் கேட்பேன். சரி, ஒண்ணு இல்ல காரணம் நான் சொல்லுவேன். விவாதம் குறைஞ்ச பிறகும் மக்கள் பணத்தை சுரண்டினீர்களே அப்படின்னு நானும் பதில் சொல்றேன். திரு தங்கவரதராஜன், ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களோட இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே நம்ம போலாம். இது ஒரு அரசியல் நிறைய நம்ம பண்ணலாம், அடுத்து பண்ணலாம். நீங்க சகிப்புத்தன்மையோட சரவணரை கேட்டு அவர் எந்த பதில் வேணாலும் புரியலாம். நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தங்கவரதராஜன். இல்ல, விவாதத்துக்குள்ள தலைப்புக்குள்ள பேசலாம். ஆக்கப்பூர்வமா உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்தா பேசுங்க. நான் நிறைய நேரம் எல்லாத்தையும் நான் குறுக்கு கேள்வி கேட்கல. அதை வைங்க, நீங்க எனக்கு அனுமதிக்கணும். இப்ப அது போன்ற விஷயங்கள்ல நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு தான் பேசுறேன். ஆக்கப்பூர்வமா எப்படி பேசுறேன்? நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை 11000 மெகாவாட். இன்னைக்கு அதுக்கு தமிழ்நாடு அரசு உற்பத்தியில இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 11000 மெகாவாட் தேவை. இன்னைக்கு மாநில அரசு வந்து தடுமாறுறது. அது சரவணன் சொல்றதுக்கு வந்து அவருக்கு வந்து அது தயக்கம் இருக்கக்கூடாது. இன்னும் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா 20,000 ஏப்ரல்ல வந்து 20,000 மெகாவாட் தினசரி தேவை இருக்குது. அதுக்கான உற்பத்தி திட்டங்கள் இருக்குன்னு நிச்சயமாக கிடையாது. நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? செய்யூர் மின் திட்டம், நாங்க வந்து உடன்குடி அனல் மின் செய்யூர் அனல் மின் திட்டம், உடன்குடி மின் திட்டத்தெல்லாம் செயல்படுத்தும் சொன்னீங்களா இல்லையா? தேர்தல் அது சிக்கல் தீர்த்துட்டீங்களா? நான் ஏன் கேட்கிறேன்னு சொன்னா, இது போன்று இருக்கக்கூடாது, குற்றச்சாட்டா பார்க்க கூடாது. நீங்க இதை நீங்க கவனத்துல ஏற்றுக்கணும். இந்த விஷயத்துல கேட்கிறேன். ஒண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அதுல அதிக கவனம் கொடுத்து முதலீட்டாளர் ஈர்க்கணும்னு நான் கேட்கிறேன். அதே போல இன்னொன்று, நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பல நிறுவனங்கள் தேசிய நெடுஞ்சாலைக்கு கனெக்டிவிட்டி பத்தி சொன்னீங்க. கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் சொல்றதா பல 3 மடங்கு நாங்க நிதி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு அப்படி பல நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ரோடு போற வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலைநிறுத்தப்படுத்துறது சில பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் மாநில அரசாங்கம் செய்து கொடுக்கணும், அதை விரைந்து பண்ணி கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அது பிரச்சனை இல்லாம பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல், உதாரணமா சாலை போடு நிறுவனங்கள்ட்ட இந்த தமிழக அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரங்களை வந்து அதாவது நான் முழுமையா சொல்லிடுறேன், அப்புறமா இது பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எர்த்துக்கு ஃபில்லப் பண்ண அது ரோட போகணும்னு சொன்னா அந்த நிறுவனம் வந்து போட் பண்ணது ஒரு எம்கியூப் 500 ரூபாய் சதுரடின்னு சொன்னா, இங்க உள்ள அதிகாரிகள் அவங்க வந்து சட்டத்துக்கு அடுத்து புரிதல் ஒப்பந்தம் போட்டு மத்திய அரசு ஒப்பந்த போறப்பட்டு ஒரு நிறுவனம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்ய வராங்க. அவர்கள்ட்ட பல இடத்துல அதிகாரிகள் ஊழல் வாங்கிட்டு எம்கியூபி இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பர்மிட் கொடுக்கல, டெம்பரரி பர்மிட் தான் அவங்களுக்கு. அதன் பிறகுதான் நீங்க நிதின் கட்கரி அவர்கள் கேட்டா மாநில அமைச்சர் இவ்வளவு கேட்கிறார் எம்கியூக்கு. இதனால
சாலை பணிகள் திமுக ஆட்சி வந்து ஓராண்டு மந்தநிலை இருந்தது. அதன் பிறகு நிதின் கட்கரி ஒரு வேண்டுகோள் வைத்தார் மாநில முதலமைச்சருக்கு, தயவு கூர்ந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாநில முதல்வர் கவனம் கொடுக்கணும், நாம மத்திய மாநில அரசு இணைந்து நம்ம சாலை மேம்பாடெல்லாம் இது பண்ண சொன்னாரு. அதன் பிறகு நிதின் கட்கரி சந்தித்த பிறகு இது கிட்டத்தட்ட அது 90 விழுக்காடு வந்து அது குறைந்து விட்டது. 10 விழுக்காடு சொல்லவும் சில அதிகாரிகளை பொறுத்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற கனெக்டிவிட்டி வேகமாக போற வேண்டிய விஷயங்கள்ல இதுல தாமதமா இருக்குங்கிறது என்னுடைய விஷயம். அப்புறம் சொன்னார் இப்ப ஏர்போர்ட் விஷயம் சொல்றேன். இல்ல மற்ற உங்க கருத்தை சொல்லுங்க. மீண்டும் இந்த கருத்து சொல்லுங்க, உங்களுடைய கருத்து. ஒரே ஒரு சின்ன சுருக்கமா என்ன அப்படின்னா, இப்போ இந்த திருப்பி வந்து மீண்டும் மின்சாரம் இங்க என்ன எப்படி பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். அது மின்சாரத்துறை அமைச்சர் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒரே நிமிஷம். How is the electricity situation in the state? The states, what message would you like to give to potential investors on the power front? The state's average power demand is 14,500 megawatts, 16,500 megawatts, and the current daily average so and so. The demand is met through generation from existing power facilities like hydro station, thermal power, central gathering station share. Sure. The TANGEDCO grid recorded an unprecedented maximum day consumption of 423.79 million units and an instantaneous demand of 19,387 megawatts on April 20. So 19 நமக்கு 14,000 மெகாவாட் தான் ஒரு நாளைக்கு போகுது. 14,000 இருந்து 16,000 மெகாவாட் ஒரே நாளைக்கு 19,000 மெகாவாட் தமிழ்நாட்டில் கன்சியூம் பண்ணாங்க ஏப்ரல் 20. அதையும் சந்திக்க தயாராக இருந்தது தமிழ்நாடு, சந்தித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது போல நன்றி. நான் வரேன் சரவணன். ஓகே, திரு ரகுநாதன், இப்போ உங்களுடைய கேள்விக்கு சரவணன் பதில் சொன்னார்ல, இப்ப தூத்துக்குடி போன்ற அந்த பேரிட விஷயங்களை எல்லாம் நீங்க சுட்டி காட்டினீங்க. அதற்கு நம்ம வேற என்ன ஒரு மாற்று திட்டம் வைக்க முடியும், இல்ல வேற என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை தம்பி, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக சில ஏரியாஸ் ஆஃப் கன்சர்னை தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதெல்லாம் கவனம் செலுத்தணும். இல்லை நான் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் தமிழகத்திற்கு வருது. என்ன டாக்டர்? ஏற்கனவே எல்லாமே இல்ல தம்பி, எனக்கும் வருத்தமா இருக்கு. ஏன்னா நானும் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு டிபேட், இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டிபேட்ல இதெல்லாம் முந்தைய அரசு செஞ்சது, இப்ப எல்லாமே நாங்க சரியா செய்யறோம். எந்த அரசாங்கமும் எல்லாம் சரியா செய்ய முடியாதுங்க. அந்த மாதிரி அரசாங்கமே திமுக அரசு திமுக அரசின் மீது வன்மம் இருக்குன்னா அந்த வன்மத்தை வேற எங்காவது கொண்டு போய் கக்குங்க. கடும் சொற்கள் வேண்டாம் சரவணன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த என்ன சரியான அதெல்லாம் வேண்டாம். பொதுவெளியில அதெல்லாம் வேண்டாம். நீங்க கண்டனத்துக்கு வேணா தெரிவிங்க, ஏன் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். சரி, வர டாக்டர் சுமத் அடுத்து வர ரகுநாதன் முடிச்சுட்டு அடுத்து வர. இருங்க சரவணன், இருங்க சரவணன். நன்றி இருக்கீங்கன்றதையும் பாக்குறாங்க மக்கள். சொல்லுங்க.